சத்ருவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு திருப்தியே வராது, இன்னும் கஷ்டப்படு. ஏன்னா அவன் பார்வையில ரெட்டுடுத்தி யாரு மோர்தேக்காய் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு எஸ்தர் பார்வைக்கு தெரியுது. ஆனா மோர்தேக்காய்க்கு இன்னும் திமிரு அடுங்கலைன்னா யார் பார்வைக்கு தெரியுது? ஆமான் கர்த்தர் அப்படிதான் வைப்பார். அப்ப உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைனாலும் சத்ரு ஒன்ன பார்த்தா பொறாமையா இருந்துட்டு தான் இருக்கு. என் ஆண்டவர் யாருக்கு முன்னாடியும் ஒண்ணும் இல்லாதவனா நம்மளை வைக்கவே மாட்டார். அதனாலதான் நமக்கு நிறைய சலுகைகளே கிடைக்கல. ஆமே சிலர் அது எங்களுக்கு தெரியும், அதனாலதான் நாங்க பேரே மாத்தாம இருக்கணும். ஆமே ராஜாக்களும், ஆனா வீட்டுல கஞ்சி இருக்காது, ஆனா ஆண்டவர் அப்படிதான் வச்சிருப்பார் நம்மள. ஆமே என் ஜனங்கள் ஒருபோதும் என் அப்ப நல்லாதான் வச்சிருக்கிறார். ஏங்க யார் யாரெல்லாமோ பெரிய பெரிய ஹை எண்ட் கார்ல போவாங்க, நீங்க செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கி பாருங்க, இருக்குல்ல இருக்கும்ல. ஏன்னா நமக்கு நன்மை எங்க இருந்து வருது தெரியுமா? ஹalleluya. நமக்கு நன்மை எங்க இருந்து வருது? துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கிலும் நீதிமானுடைய கொஞ்சம். ஆமென் ஹalleluya. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்கள்ட்ட கொஞ்சம் இருந்தாலே எல்லாமே நடந்துடும். 5 அப்ப இருந்தாலே எல்லாம் 5000 பேரை சாப்பிட வச்சிருவாங்க. அப்படி ஏதோ ஒன்று அதுக்குள்ள இருக்கிறது, ஏதோ ஒன்று அது அவருடைய ரகசிய செயல். அது ஒண்ணுமே இல்லாம இத்தனை வருஷம் கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்தை நடத்தி வந்தார் அல்லவா? மலைகள் விலகினது நடத்தினார் அல்லவா? பர்வதங்கள் நிலை பெயர்ந்தது நடத்தினார் அல்லவா? கிருபையை விலக்கலையே, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார்.